இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு 4 நிகழ்வுகளை இன்றைய நாளில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒன்று, திரு அவை ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். இன்றைக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை. கடந்த மாதம் முழுவதுமாக இறைவன் நம்மை மிக பத்திரமாய் பாதுகாத்து இன்னொரு மாதத்தை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மூன்றாவதாக, இன்றைக்கு தமிழக திரு அவையானது இளையோரின் ஞாயிறை கொண்டாடுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஆலயத்தினுடைய வெளியே கொடிக்கம்பத்தில் இளையோர் அவருடைய கொடியானது பறந்து கொண்டிருக்கிறது. காலை திருப்பலியிலே அந்த கொடியேற்ற நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆலயத்தினுடைய ஜன்னல்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இறைவார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இளையோர்கள் இன்றைய காலை திருப்பலியை அவர்கள் சிறப்பித்து நமக்கு கொடுத்தார்கள். மூன்றாவதாக, இன்றைக்கு பார்க்கிற போது நான் திருப்பலியுடைய முன்னுரையிலே சொன்னேன், வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை 4ஆம் தேதி நம்முடைய தாயாம் திரு அவையானது குருக்களின் பாதுகாவலராக இருக்கக்கூடிய ஜான்மரி வியானி, இவர் தான் ஜான்மரி வியானி. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களா தெரியல. ஜான்மரி வியாவினுடைய திருச்சுரூபம் அது. இவருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம் 4ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம். ஆக பங்கு மக்களாகிய நாம் ஒன்று கூடக்கூடிய நாள் இந்த நாள், ஞாயிற்றுக்கிழமை. எனவே இன்றைக்கு நாம் குருக்களின் பாதுகாவலரான ஜான்மரி வியானியுடைய விழாவை கொண்டாடுகிற இந்த 4ஆம் தேதியை முன்னிட்டு இன்றைக்கு நம்முடைய பங்கிலே தேவ அழைத்தல் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஏன்னா குருக்களின் பாதுகாவலர். எனவே குருக்கள் திரு அவைக்கு தேவைப்படுகிறார்கள். குருக்கள் போதுமான அளவுக்கு இல்லை. நிறைய இடங்களில் குருக்கள் இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்கிறது. நம்ம நாட்டில் இன்னும் அந்த அளவுக்கு வரலை. ஆனால் வெளிநாடுகளுக்கு சென்றவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அங்கே குருக்கள் பற்றாக்குறை இருப்பது நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பல ஆலயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் மூடிக்கொண்டு வருகிறார்கள். They are closing the churches because lack of priest. குருக்கள் இல்லை. எனவே குருக்கள் இல்லாமல் அங்கே ஆன்மீக பணி செய்ய முடியாமல், திருப்பலி வைக்காமல் அந்த ஆலயங்கள் வெறுமனே இருக்கின்றன, பூட்டி வைக்கப்பட்டிருக்கின்றன. சில சமயத்தில் அந்த ஆலயங்களுடைய பராமரிப்பு செலவுக்கு கூட அங்கே போதுமான வருமானம் இல்லாமையால் ஆலயங்கள் விற்கப்படுகின்றன. Few churches already become restaurants, ஹோட்டல்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. குருக்கள் இல்லை. நமக்கு அந்த பிரச்சனை இல்லை என்பதனால் நமக்கு அந்த குருக்களுடைய தேவை நமக்கு புரிய மாட்டேது. தேவ அழைத்தினுடைய தேவை நமக்கு புரியாமல் இருக்கிறது. ஏதோ ஃபாதர் வந்துடுறார், வருஷம் இங்கே ஒரு ஃபாதர் வந்துடுறாங்க, 5 ஆண்டுகள் ஒரு பங்கு சமயம் கிடைச்சிடுறார், ஒவ்வொரு வருஷம் 2 ஃபாதர்ஸ் இங்கே கிடைச்சிடுறாங்க. அதனால் நமக்கு குருக்களுடைய இல்லாமை என்பது நமக்கு தெரிய மாட்டேன். ஆனால் பல இடங்களிலே குருக்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழல் வந்து கொண்டு இருக்கிறது. அது காலப்போக்கில் உங்களுக்கு நீங்கள் அல்லது உங்களுடைய சந்ததி அதை கண்டிப்பாக பார்ப்பார்கள். குருக்கள் இல்லாத ஒரு சூழல் கண்டிப்பாக வரக்கூடிய சூழல் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எந்த பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளை தேவ அழைத்தலுக்காக குருக்களாக அனுப்புவது இல்லை. இன்றைக்கி நம்முடைய மறை மாவட்டத்தின் சூழலை நம்ம சொல்லணும் அப்படின்னா, சிட்டியில் இருந்து யாரும் தேவ அழைத்தலுக்கு குரு மாணவர்களாக வருவதில்லை, ஒகேஷன்ஸுக்கு வருவது கிடையாது. 1-2 நாம் கிடைத்து கொண்டிருப்பது கூட கிராமத்து பங்கில் இருந்து தான் நம்முடைய மறை மாவட்டத்துக்கு இந்த குரு மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒகேஷன்ஸ் கேம்ப் வைக்கிற போது பிஷப் அடிக்கடி சொல்வது உண்டு, உங்களுடைய பங்கிலிருந்து ஒரு மாணவனை கூட அனுப்ப முடியலையா? ஒரு பங்கிலிருந்து நீங்கள் ஒரு மாணவனை அனுப்பினாலும் கூட 100 மாணவர்கள் இந்த கேம்புக்கு வருவார்களே. ஏன்னா 100க்கு மேலே பேரிஷ் இருக்குது, 100க்கு மேலே வரணுமே, ஏன் வரமாட்டாங்க? ஒரு பங்கிலிருந்து ஒரு மாணவனை கூட கொடுக்க முடியலையா?
நானும் வந்ததுலேருந்து மறைக்கருவில் இதை சொல்லி கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு மாணவனாவது போங்க அப்படின்னு சொல்லி 4 ஆண்டுகள் அப்படியாக நடந்தது. ஒரு மாணவர் அவன் சாமியார் ஆவனானு இல்லையா, அது வேறு விஷயம். கேம்புக்கே போகிறது கிடையாது. அது அந்த முகாமுக்கே, தேவாலயத்தில் முகாமுக்கே யாரும் போக இஷ்டம் இல்லை. அப்போ பார்த்துங்க, வரக்கூடிய காலத்தில் எப்படி குருக்கள் கிடைப்பார்கள், வானத்திலிருந்து குதிப்பாங்களா? ஆக இன்றைக்கு தேவாலயத்தினுடைய தினமாக நாம் கொண்டாடுகிறோம். பெரிய மாணவர்களே, என்னுடைய மறையுரையை 2 பகுதிகளாக நான் பிரித்து பார்க்கிறேன். ஒன்று இறை வார்த்தை வழிபாடு நமக்கு தரக்கூடிய செய்தி. 2வது இன்றைக்கு குருக்களுடைய பாதுகாவலர் ஜான்மரி வியானி அவருடைய விழாவை நாம் நினைப்பதனால் குருக்களை பற்றிய ஒரு சிந்தனையோடு நான் நிறைவு செய்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசகங்கள் கூட நான் முதல் வாசகத்தை மையமாக எடுத்துக்கொள்கிறேன். 2வது வாசகம் பவுலுடைய தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து ஏதாவது நம்ம பிரிக்க முடியுமா? இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நாம் இயேசு மீது வைக்கிற அன்பை பற்றி பேசலை. நாம் இயேசு மீது வைத்திருக்கிற அன்பிலிருந்து நம்ம பிரிக்க முடியுமா? பிரிச்சிடலாம். நம்முடைய அன்பு, இயேசு மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நமக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம விட்டு போயிடுவோம். பவுலடிய சொல்லக்கூடிய அன்பு, கிறிஸ்துவின் அன்பில் இருந்து நம்மை பிரிக்க முடியுமா? இயேசு நம்மை அன்பு செய்கிறாரு, அந்த அன்பை விட்டு நாம் விலகி போக முடியுமா? சாவோ, வேதனையோ, பசியோ, பிணியோ, துன்பமோ, துயரமோ எதுவும் இயேசு நம்மை அன்பு செய்வதில் இருந்து நம்ம பிரிக்காது. அந்த அளவுக்கு இயேசு நம்ம அன்பு செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பவுலுடைய தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். 2வது வாசகத்தில். நற்செய்தி வாசகத்தில் நாம் ஏற்கனவே நிறைய வாட்டி படிச்சிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு 5000 பேருக்கு உணவு கொடுத்த பகுதியை நம்ம பேசியிருக்கிறோம். அதை நாம் தியானித்திருக்கிறோம், பல தடவை நாம் படித்திருக்கிறோம். இன்றைக்கு முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம். நாம் பெரும்பாலும் அந்த வாசகத்தை நாம் படிச்சிருக்க மாட்டோம். அப்படியே படித்திருந்தால் பெரிதாக நாம் தியானித்திருக்க மாட்டோம். எனவே இன்றைய மறையினுடைய முதல் பகுதி முதல் வாசகம். முதல் வாசகத்தில் நாம் என்ன படித்தோம் அப்படின்னா, எசையா புத்தகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம். 55ஆம் அதிகாரத்திலிருந்து வாசித்திருக்கிறோம். அந்த 55ஆம் அதிகாரத்தினுடைய சூழல் என்ன, அந்த பேக்ரவுண்ட், அந்த பின்னணி என்ன, அந்த வாசகத்தினுடைய பின்னணி என்னன்னா, யூத மக்கள், இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய கட்டளைகளை புறக்கணித்து கடவுளுடைய வழியில் நடக்காம கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். அப்போது கடவுள் அவர்களை விட்டு விடுகிறார். பாபிலோனிய மன்னன் இந்த யூதா நாட்டை, எருசலேம் நாட்டை அவன் கைப்பற்றுகிறான். அந்த மக்களை எல்லாம் யூதா நாட்டில் இருந்து தன்னுடைய நாட்டுக்கு, பாபிலோனிய நாட்டுக்கு நாடு கடத்துகிறான். விருந்தாளிகளாக அல்ல, அடிமைகளாக, அந்த நாட்டினுடைய அடிமைகளாக கொண்டு போய் தன்னுடைய நாட்டிலே வைக்கிறான். ஒன்று, இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? அந்நிய தேசத்தில் இருக்கிறாங்க, சொந்த நாடு கிடையாது. 2வது, இஸ்ராயல் மக்கள், யூத மக்களுக்கு மிக முக்கியமானது கோவில், ஆலயம். இப்போ அந்த ஆலயம் இடிக்கப்படுகிறது, அது கொலாப்ஸ் ஆகிறது, பாபிலோனிய மன்னர்களால் அது தகர்க்கப்படுகிறது, அது புனிதம் கெட்டு போகிறது, அவங்களுடைய சிலைகளெல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆக இப்போது யூத மக்களுக்கு எருசலேம் ஆலயம் இல்லை. 2வது, நாடு இல்லை, ஆலயம் இல்லை. 3வது, தங்களை பாதுகாக்க ஒரு மன்னன், அரசன் கிடையாது. அடிமைகளாக இருக்கிறாங்க, தங்களுக்குன்னு ஒரு மன்னன், தங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மன்னன் கிடையாது, அரசன் இல்லை. 4வதாக, தங்கள் வாழ்க்கை, ஒரு வீடு, தங்களுக்கு உண்டான வாணிபம், தங்களுக்கு உண்டான தொழில் கிடையாது, அடிமை தேசத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் கடவுள் மீது அவநம்பிக்கை கொள்கிறார்கள். கடவுள் எங்களை கைவிட்டுட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம், பெரிய பெரிய துன்பங்கள், இழப்புகள் வரும்போது நாம் கூட அதான் சொல்லுவோம், கடவுள் ஏன் என் கைவிட்டார், நான் என்ன பாவம் பண்ணேன், கடவுள் ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறார், கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார், நாம் கூட சொல்லுவோம். அது அவநம்பிக்கை. கடவுள் நம்மளை கைவிட்டது போல் நம்ம நினைக்கும் போது அது சொல்லுவோம். இஸ்ராயல் மக்கள் அப்படியாகத்தான் சொன்னார்கள், கடவுள் எங்களை கைவிட்டு விட்டார், நாங்கள் பாவம் பண்ணதுனால கடவுள் எங்களை கைவிட்டுட்டார். இந்த ஒரு சூழ்நிலையில் கடவுள் எஸ்ஐயா இறைவாக்கினர் வழியாக ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா,
நான் உங்களை கைவிடலை அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகிறார். முதல் காரியம் இன்விடேஷன். கடவுள் அந்த மக்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். 2வது செய்தியாக இன்றைய வாசகத்தில் கடவுள் அந்த மக்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். 3வதாக இன்றைய முதல் வாசகத்தில் அவர் சொல்கிறாரு, ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், உறுதிமொழியை கொடுக்கிறார். அதான் இப்போ நம்ம யோசிக்க போகிறோம். முதல்ல இன்விடேஷன், அந்த மக்களை பார்த்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன சொல்கிறாரு? தாகமாயிருப்பவர்களே நீங்கள் எல்லாரும் நீர்நிலைக்கு வாருங்கள், தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இன்விடேஷன், கூப்பிட்றார். தாகமாயிருப்பவர்களே தண்ணி இருக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க, பசியாயிருப்பவர்களே நீங்கள் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு உணவும் கொடுப்பேன். தாகமாயிருப்பவர்களே பசியாயிருப்பவர்களே இங்கே வாங்க, என்கிட்ட வாங்க என்று அழைப்பு விடுக்கிறார். கையில் பணம் இல்லாதவர்களே, பணம் தேவை, உணவு வாங்கி சாப்பிட பணம் தேவை. கையில் பணம் இல்லாதவர்களே நீங்களும் வாருங்கள், நல்ல உணவை வாங்கி சாப்பிடுங்கள் என்று முதல் பகுதியில் 3 தடவை வாருங்கள் 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 என்று சொல்லி கடவுள் ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார். யாருக்கு? பசியாக இருக்கக்கூடிய, தாகமாக இருக்கக்கூடிய. இந்த தாகம், பசி என்பது வெறும் வயிற்று தாகம் அல்ல, தொண்டை தாகம் அல்ல, அது ஒரு குறியீடு. என்ன சொல்கிறாரு எசேயா இறைவாக்கினர்? வாழ்க்கையில் நொந்து போய் இருக்கக்கூடிய மக்களை, நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடிய மக்களை, வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழந்து போயிருக்கக்கூடிய மக்களை, இந்த பாபிலோனிய நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் அகதிகளாக இருக்கக்கூடிய மக்களை, நீங்கள் எல்லாரும் ஒரு பசியோட, ஒரு தாகத்தோட, ஒரு எதிர்பார்ப்போட, ஒரு ஏக்கத்தோட, ஒரு கவலையோட, ஒரு வருத்தத்தோடு இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாரும் கடவுள்கிட்ட வாங்க, நீர்நிலைக்கு வாங்க, உணவு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு வாங்க, அவர் உங்களுக்கு உணவு கொடுப்பார்னு சொல்லி எசேயா இறைவாக்கினர் அந்த யூத மக்களை அழைக்கிறார். பாபிலோனிய நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். கடவுள் உங்களை கைவிடலை, மாறாக அவர் உங்களை கூப்பிடுறாரு. புரியுமா? இன்றைக்கி முதல் செய்தியை நம்ம வாழ்க்கையை தொடர்பு படுத்தி பார்ப்போம். நல்ல தூக்கம் வருது இல்லையா? 11 மணிக்கு எல்லாம் வீட்டில் கொஞ்சம் இட்லி, தோசை, பூரி எல்லாம் சாப்பிட்டீங்க வந்து உட்காந்து அப்படி தான் வரும். இன்றைக்கி அல்லேலூயா பாடலுடைய பதில் என்ன தெரியுங்களா? மனிதன் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை, கடவுளுடைய வாய்ச்சொல்லினாலும் வாடுகிறான். இங்கே கடவுளுடைய வார்த்தை பகிரப்படுகிறது. அப்போ நம்ம அதை ஒரு உணவாக பார்த்தா தான் அது நமக்கு மனசில் போய் பதியும். எனக்கு தெரிகிறது இந்த சூழல் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் தான் கவனிப்பது. கொஞ்சம் நாம் இந்த இறை வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையை தொடர்பு படித்து பார்ப்போம். இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லாம் நமக்கு கிடைத்தாலும், எல்லாம் நமக்கு அமைஞ்சாலும், வாழ்க்கையில் எல்லோரும் ஏதோ பசியோடு தானே இருக்கிறோம், எல்லாரும் ஏதோ தாகத்தோடு தானே இருக்கிறோம். நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்துக்குங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய மாடி வீட்டிலான இருக்குங்க, மனசுக்குள்ளே கொஞ்சம் போய் பார்த்தோம் அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பற்றாக்குறை இருக்கிறது, ஏதோ ஒரு பசி இருக்கிறது, ஏதோ ஒரு தாகம் இருக்கிறது. உங்கள் பணம் அதை ஃபுல்ஃபில் பண்ணல, உங்களுடைய செல்வாக்கு அது நிறைவு செய்யலை. நிறைய படித்த பட்டதாரிகள் கூட இங்கே இருக்கலாம். உங்களுடைய அறிவு, உங்களுடைய பட்டம் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த பசி, அந்த தாகத்தை நிவர்த்தி பண்ணலை. அந்த பசியோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்த தாகத்தோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது என்ன வேணால் வச்சுக்கலாம். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உறவுகள் சரியில்லை, வீட்டில் அன்பு இல்லை, நான் தனிமையாக உணர்கிறேன், ஏதோ ஒரு பயம் எனக்குள்ளே ஓடுது. ஏதோ ஒன்றினால் நம்முடைய வாழ்க்கையில் பற்றாக்குறையோடு தேடிக்கொண்டிருக்கிறோம், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கவலையோடு வருத்தத்தோடு இருக்கிறோம். இது நம்முடைய பணத்தினால் நாம் நீக்க முடியல, நம்முடைய அறிவினால் இதை போக்க முடியல. நம்முடைய பெரிய வீடு, பெரிய பங்களா, பெரிய பெட்டு, பெரிய டிவி, ஐஃபோன், காஸ்ட்லியான திங்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கோமே, இதெல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய சோகத்தை, வருத்தத்தை, வேதனையை
நிம்மதி இல்லாத தன்மையை அது போக்க முடியல. என்ன பிரயோஜனம்? அப்போ நாம் எல்லோருமே தாகத்தோடு இருக்கிறோம். எங்கே ஒரு இடத்துல நமக்கு சோகம் இருக்கிறது, எங்கே மனசோரத்தில் மனதின் ஓரத்தில் ஒரு வருத்தம் இருக்கிறது. அது அவருடைய மனதில் தெரியும். நிறைவா 100% நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படி யாருமே கிடையாது. அந்த 100% நிறைவாக இருப்பதற்கு எனக்கு எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஓடிட்டு இருக்கிறோம். எல்லாம் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் வந்துடும். நான் தேவையானதெல்லாம் கிடைச்சா, நான் எதிர்பார்க்கறதெல்லாம் கிடைச்சா என் வாழ்க்கையில் பசி போயிடும், தாகம் போயிடும், நிம்மதி போயிடும் அப்படி நினச்சி ஓடிட்டே இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஓடிட்டே தான் இருப்போம். ஆனால் இந்த உலகம் அந்த தாகத்தை, அந்த பசியை நிவர்த்தி பண்ணாது. நாம் என்ன நினச்சோம்? வாடகை வீட்டில் இருக்கும்போது ஒரு சின்ன சொந்த வீடு கிடைச்சா நிம்மதியாக இருப்போம். கிடைச்சதான்னா அங்கே போனவங்களுக்கு சொல்லுவாங்க, கிடைக்கிறன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சின்ன வீடு கொஞ்சம் பெருசாக இடித்து கட்டினா நல்லா இருக்கும், சந்தோஷம் வந்துடும் அப்படி நினச்சி கட்டியிருப்பாங்க. பார்த்தோம்னா அதுலேயும் சந்தோஷம் வந்திருக்காது. இந்த பெரிய வீட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ், இன்னும் கொஞ்சம் இன்டீரியர், இன்னும் கொஞ்சம் வசதி வாய்ப்பான காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் குவிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்துடும். ஒரு அகலமான ஒரு படுக்கையில் படுத்தோன்னா ஒரு நிம்மதியான தூக்கம் வந்துடும். நல்ல ஒரு டைனிங் ஹாலில் விதவிதமாக சாப்பிட்டோன்னா ஒரு சந்தோஷம் வந்துடும். நாம் இப்படியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய பசியை, வாழ்க்கையினுடைய தாகத்தை தேடி தேடி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் இது கிடைக்கிற வழி இல்லை. அவனுடைய முதல் பகுதி என்ன சொல்லுதுன்னா, தாகமாக இருப்பவர்களே நீங்கள் எங்கே வரணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா நீர்நிலைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பசியோடு இருப்பவர்களே நீ எங்கே வாங்க அப்படின்னா கடவுள்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பெரியமானவர்களே, உங்களுடைய பசியும் தாகமும் உங்களுடைய மனதுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஓடிட்டு இருக்கிறீங்களே, ஏதோ ஒரு வருத்தம், ஏதோ ஒரு பற்றாக்குறை, ஏதோ ஒரு அந்த கடவுளுக்கு பலியிட்டீங்க, என்ன பிரயோஜனம்? உணவில்லாத ஒன்றுக்காக ஏன் செலவு பண்ணீங்க? நிறைவு தராத ஒன்றுக்காக உங்களுடைய உழைப்பு ஏன் வீணாக்குகிறீர்கள்? நீங்கள் உழைச்சிங்கன்னா அது உங்களுக்கு பயன் கொடுக்கணும். நீங்கள் பணம் செலவு செஞ்சீங்கன்னா அதுக்கு எதாவது நீங்கள் வாங்கணும். ஒன்று கொடுத்து ஒன்று வாங்கணும், பயன் இருக்கணும். பயனே இல்லாத ஒன்றுக்காக உங்கள் உழைப்பையும் பணத்தை ஏன் செலவு செய்கிறீங்க? என்ன சொல்ல வராரு? அந்த சிலைகள் எல்லாம் பயன் இல்லாதவை, அதை நோக்கி ஏன்டா போகிறீங்க? அந்த கடவுள் எல்லாம் பயன் இல்லாத அதை நோக்கி ஏன் போகிறீங்க? உண்மையான கடவுள் நான் இருக்கிறேன், என்னை விட்டுட்டு நீங்கள் அதை தேடி போகிறீங்க. பயனில்லாத ஒன்றுக்காக ஏன் செலவு செய்கிறீங்க அப்படின்னு எஸ்ஐயா இறைவாக்கியம் கேட்குறார். பிரியமானவர்களே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பயன் இல்லாத காரியங்கள் எவை? உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு பயனில்லாத காரியங்களை நோக்கி நாம் எதை தேடி போய்கொண்டிருக்கோம்? which is not used for our family, for our relationship. எது என்ன நமக்கு தெரியுமா? என் குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒன்று எது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோமா? என் குடும்ப உறவுகளுக்கு தேவையில்லாத எது நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குவான்டிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. குவான்டிட்டி என்பது எண்ணிக்கை, எத்தனை. குவாலிட்டி என்பது பண்பு. இன்றைக்கி நம்முடைய வீட்டில் நிறைய குவான்டிட்டியை சேர்த்து வச்சுருக்கோம், நிறைய காரியங்களை சேர்த்து வச்சுருக்கோம். டிவி, ஃப்ரிட்ஜு, அது இது இதுன்ற குவான்டிட்டி, நிறைய பொருட்களை சேர்த்து வச்சுக்கிறோம். பட் குவாலிட்டி, நம்முடைய வாழ்க்கையினுடைய நாம் வாழக்கூடிய நிலைமை, நான் எப்படி வாழ்கிறேன், என் குடும்பம் எப்படி இருக்குது, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி, மகிழ்ச்சி, நல்ல உறவுகள், திஸ் இஸ் த குவாலிட்டி. என் குடும்பத்தில் எதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன்? குவான்டிட்டி ஆர் குவாலிட்டி? இன்றைக்கி எல்லாமே குவான்டிட்டி தேடி போகிறோம். பொருட்களை செய்து இது வாங்கு, புதுசாக வருது, வாங்கி வை, பணம் இருக்குது. குவான்டிட்டி ஆஃப் லைஃப் அது ஒருபோதும் நிம்மதி கொடுக்காது. பொருட்கள் நிம்மதி கொடுக்காது. த குவாலிட்டி ஆஃப் லைஃப், மன்னிக்கணும், ஏற்றுக்கணும், புரிஞ்சிக்கணும், விட்டு கொடுத்து போகணும், அன்பு செய்யணும், தட்டி கொடுக்கணும். இது குவாலிட்டி ஆஃப் லைஃப். இது எந்த குடும்பம் தான் கடவுள் கேட்குறார், நிம்மதி தராத ஒன்றுக்காக ஏன் ஓடி ஓடி உழைக்கிறீங்க? உங்கள் குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தராத ஒன்றுக்காக ஏன் பணம் செலவிடுகிறீர்கள்? உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சிருக்கா கேள்வி கேட்குறார். இன்றைக்கி நாம் என்ன பதில் சொல்லுவோம்? ஒருவேளை நாம் இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் விட்டுட்டு
இந்த குவான்டிட்டி ஆஃப் லைஃப், பணம் சேர்க்கணும், பொருள் சேர்க்கணும், பதவி சேர்க்கணும், புகழ் சேர்க்கணும், இதை மட்டுமே நம்ம தேடி ஓடிட்டு இருக்கோம்னா இன்னைக்கு கொஞ்சம் கேட்டு பார்ப்போம், இதெல்லாம் என் குடும்பத்துக்கு நிம்மதியை தருகிறதா, மகிழ்ச்சி தருகிறதா? மூன்றாவது, ஆண்டவர் இதெல்லாம் சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறார். என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, நீங்கள் என்னிடம் திரும்பி வாருங்கள், நீங்கள் என் கட்டளைகளை கடைபிடியுங்கள், நீங்கள் வாழ்வு அடைவீர்கள். இதுதான் ப்ராமிஸ். நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். பிரியமானவர்களே, இறுதியாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் என்கிட்ட வா, என்கிட்ட வந்த அப்படின்னா உன் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி மகிழ்ச்சி காண்பாய். பிரியமானவர்களே, ஆண்டுகிட்ட வர்றது என்பது கோயிலுக்கு வர்றது மட்டும் கிடையாதுங்க. கம் டு மீ அப்படி இயேசு கூப்பிட்றார், என்னிடம் வாருங்கள். இன்றைக்கி முதல் வாசம் சொல்லுது, என்கிட்ட வாங்க, ஆண்டு கூப்பிட்றாரு. கம்மிங் டு மீ, என்கிட்ட வாங்கன்றது ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு வர்றது மட்டும் கிடையாது. அதையும் கடந்து என் வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு இந்த கடவுளோடு நான் இருக்கிறேன், கடவுள் என் கூட இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமானது. ஆக யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு இந்த காரியங்கள் முதல் வாசம் சொல்லுது, கடவுள் நம்மை அழைக்கிறார், நான் வாழ்கிற வாழ்க்கையை கொஸ்டின் பண்ணுறாரு, என்கிட்ட வாங்க, உங்களுக்கு வாழ்வு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இது முதல் பகுதி. இன்றைக்கி பூசையில் நான் சொன்ன ரெண்டாவது பகுதி தேவ அழைத்தலை பற்றி. அது பெருசாக ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லி இந்த குருத்துவத்தை நாம் எப்படி பார்க்குறோம். பெரிய நாங்களாம் ஒரு சின்ன ஒரு கிராமத்துலேருந்து வந்தவன். இன்றைக்கி கூட அந்த கிராமத்தில் ஒரு நாளைக்கு 2 தடவை தான் பஸ்ஸு போவோம். காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, அவ்வளோதான். அப்படின்னு அந்தளவுக்கு நீங்கள் என்னுடைய ஜூபிலி கூட நீங்கள் வந்திருக்கலாம், சில பேர் வந்திருக்கலாம், பார்த்துருப்பீங்க. வெரி ரிமோட் வில்லேஜ். அந்த கிராமம் கிட்டத்தட்ட நாங்கள் 30 குருக்கள் இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் 7-15 மணி திருப்படி ஆற்றிய அந்த குருவானது கூட என்னுடைய பங்கை சார்ந்தவர் தான், மண்ணின் மைந்தர். அவர் தான் முதல் குரு. எந்த வசதியும் இல்லாமல், ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது, ஹாஸ்பிட்டலில் டிஸ்பென்சரி கிடையாது, ஒரு மெடிக்கல் கடை கிடையாது, ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் கிடையாது, மளிகை கடை கிடையாது. எல்லாம் 3 கிலோமீட்டர் தொலைவு தான் செல்ல வேணும், போயிட்டு வாங்கிடும். மளிகை சாமான்கள் கூட சின்ன கடை, பெட்டி கடை இருக்கும், அவ்வளோதான். ஒரு சிக்கன் கடை கிடையாது, ஒரு மட்டன் கடை கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு ஃபிஷ் வாங்க முடியாது. எல்லாத்துக்கும் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சொல்லணும். சுங்காசத்தினம் வர வேண்டும், என்னுடைய கிராமத்தின் சுங்காசத்தினம் வர வேண்டும், இல்லைன்னா அந்த பக்கம் பேரம்பாக்கம் போக வேண்டும். அந்த இடத்துல இருந்து இன்றைக்கு நான் இங்கே வந்திருக்கிறேன், ஒரு குருவாக நிற்கிறேன் என்றால் எது என்னை மாற்றியது குருவாக அப்படின்னா, நாங்களும் பெரிய பணக்காரெலாம் கிடையாது, வசதியான குடும்பம் கிடையாது, வசதியான கிராமமும் கிடையாது. ஒரு பள்ளிக்கூடம், நான் இருக்க போது 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் அந்த பள்ளிக்கூடம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்டலுக்கு தான் போய் படிக்க வேண்டும், பன்னூர், சகாய்த்தோட்டம் அப்படி சொல்லி. அங்கிருந்து ஒரு ஒகேஷன் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா, பெரிய முழுக்க நான் 2 காரியமாக தான் பார்க்கிறேன். ஒன்று, குடும்பத்தில் நடந்த குடும்ப ஜபம். இந்த குடும்ப ஜபத்து போல அப்படின்னா எங்கள் அப்பாலாம் என்னை உதைப்பார். உப்பு போட்டு அது மேலே முட்டி போட சொல்லுவார். குடும்ப ஜபத்தில் பங்கெடுக்கவில்லைனார். கோயிலுக்கு போகல அப்படின்னா அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் உதைப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் அங்கே இருக்க ஃபாதர் உதைப்பாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் வருகிற போது தான் நமக்கு இந்த ஆலயத்தில் அதிகமாக ஈடுபாடு இருக்கிற போது தான் இந்த தேவ அழைத்தல் வந்தது. நான் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 30 குருக்கள் அந்த வில்லேஜிலேருந்து வந்திருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு குருவாக உருவாக வேண்டும் என்றால் குடும்பம் ரொம்ப அவசியம். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். எந்த பையனும் தானாக குருவாக அவனாக நினைச்சு வந்துட முடியாது. அது பெற்றோருடைய உற்சாகமும் ஊக்கமும் இருக்க வேண்டும். இது முதல் செய்தி. அப்போ இன்னைக்கு குருவாக, ஒரு குருவினுடைய தாயாக நான் இருக்கணும், ஒரு சாமியாருடைய அப்பாவாக நான் இருக்கணும், அதில் ஒரு சந்தோஷத்தை காண வேண்டும் என்று விருப்பப்படுகிற அப்பா அம்மா ரொம்ப கம்மியாயிட்டாங்க. என் பையன் சாமியார், என் பையன் ஃபாதரு, நான் ஒரு பையனுடைய சாமியாருடைய அப்பா அம்மா என்கிற இந்த ஆசை பெற்றோர்களுக்கு கம்மியாயிடுச்சு. என் பையன் இன்ஜினியர், என் பையன் டாக்டர், என் பையன் வக்கீல், என் பையன் அது இது அப்படி சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடையக்கூடிய பெற்றோர்கள், எனக்கு என் பையன் ஒரு ஃபாதர் என்று சொல்லிக்கொள்வதிலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனவே இன்றைக்கி குருக்கள் வர வேண்டும் என்றால் பெரியமானவர்களே, குடும்பங்கள் தான் திருச்சபைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். குடும்பங்கள் இன்றைக்கு பிள்ளைகளை திருச்சபைக்கு தர வேண்டும். இது ஒன்று. 2வது,
அப்படியே அப்பா அம்மா ஆசைப்பட்டாலும், பிள்ளைகள் ஆசைப்பட்டாலும், பிரியமானவர்களே, கடவுள் அவர்களை அழைக்க வேண்டும். கடவுளுடைய கிருபை இல்லாமல் வர முடியாது. ஆக இன்றைக்கு கடவுள் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளை அழைப்பார். அதுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கடவுள் என்னுடைய பிள்ளைக்கு அந்த தேவ அழைத்தலை தாங்க, அவனை கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த ஜெபத்தில் தேவ அழைத்தலுக்காக ஜெபிக்க வேண்டும். பார்ப்போம், இங்கே இருக்க யாராவது ஒரு அப்பாவும் ஒரு அப்பாவாவது இந்த ஒரு சிந்தனையை உள்வாங்கி கொண்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் முயற்சிடுங்கள், நிச்சயமாக உங்களுடைய முயற்சியை கடவுள் ஆசீர்வதிப்பார்.